கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? சபை ஆரம்பத்துல ஆண்டவர் மட்டும் என்ன பேசினாரு? ம்? என்ன சொன்னாரு? தேவைன்னு வர்ற ஜனங்களுக்கு தேவைன்னு வர்ற ஜனங்களுக்கு தேவன் என்னைய பயன்படுத்த தவறும் பட்சத்தில், என்னைய கையாள தவறும் பட்சத்தில், என்னைய யூஸ் பண்ண தேவன் தவறும் பட்சத்தில், ஜனங்க யாரும் என்னைய மதிக்கவும் மாட்டாங்க, என்னைய கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்ப ஜனங்க ஒரு ஊழியனை மதிக்கிறதும் ஜனங்க ஒரு ஊழியனை கண்டுக்கிறதும் எதை வச்சு இருக்கு? அவனை வச்சு இல்லை, எதை வச்சு இருக்கு? தேவனை வச்சு இருக்கு. தேவன் அந்த மனிதனை யூஸ் பண்ணுனா ஜனங்க அந்த மனுஷனை கண்டுக்குவாங்க. இதுக்கு உதாரணம் என்ன சொன்னாரு? இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு பைபிள்ல. பீட்டர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் இதுக்கு ஆதாரம் இருக்கு. பேதுருவை தேவன் பயன்படுத்தினார், சபையிலே பயம் உண்டாயிற்று. பேதுரு மேல ஒரு தனி மதிப்பு, பேதுரு மேல ஒரு தனி கவனம். பேதுருட்ட போகும்போது கவனமா பேசுங்கடா, வாய் சுத்தமா இருக்கட்டும், என்னத்தையாவது இல்லாத போல சொல்லிவிடாங்கடா, அனனியாவை சப்புராலும் செத்து போயிட்டாங்க பாத்தியா வாத்து, அப்படிங்கிற பேதுரு மேல ஒரு தனி மரியாதை, தனி பயம், தனி மதிப்பு வந்துச்சு. ஆமேனா? பயன்படுத்தல, பேதுருவை பயன்படுத்தல, என்ன நடந்திருக்கும்? எப்பயும் போல இன்னைக்கு அனனியா சப்பிரால் மறைப்பாங்க, நாளைக்கு ஒரு குப்பனும் சுப்பனும் மறைப்பாங்க. ஒண்ணுமே இல்லை. பேதுருக்கு யாரு பயப்படுவா? ஏ வைமா, அவனுக்கு எங்க தெரிய போகுது, அந்த ஆளுக்கு என்ன தெரிய போகுது, வைய இவ்வளவுதான் சொல்லி வச்சுட்டு போயிட்டே இரு, காணிக்க என்ன நடக்குமா நடக்காது? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒழிச்சிருப்பாங்களா? பேதுருட்ட மறைச்சிருப்பாங்களா? அப்ப அங்க பேதுரு மேட்ரு கிடையாது. இதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்து. பேதுரு அங்க மேட்ரு கிடையாது. பேதுருவை நம்ம ஆள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேதுருவை தேவன் யூஸ் பண்ணினார், பேதுருவுக்கு கணம் உண்டானது. இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா பேதுரு, பாத்தீங்களா இப்படிலாம் பேசக்கூடாது. அங்க பேதுரு ஒண்ணும் கிடையாது. யாருதான்? தேவன் தான் அவன். ஆமேனா? இது ஒரு ரெண்டாவது என்ன பேசினாரு? ரெண்டாவது என்ன சொன்னாரு? தேவன் தான் இருக்கிறேன் என்பதையும் தான் யார் என்பதையும் அவர் காமிக்க தவறும் பட்சத்தில், மனுஷங்க யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. அப்பப்ப சபைக்கு வர விசுவாசிகள்கிட்டே, கிறிஸ்தவத்திலேயே அவர் யாருங்கிறத காமிக்கிறனாலதான் இங்க ஓடி வருது விசுவாசி. ஐயா ஜெபம் பண்ணுங்கயா, ஒரே அடியா, ஒரே போராட்டம்யா, இங்க ஓடி வருது. இதையும் செய்யல அப்படின்னா விசுவாசி அப்படியே போயிடுவாங்க. என்ன சொல்றது புரியுதுங்களா? அப்பப்ப காட் டச் கொடுக்கொண்டிருக்கு. ஏய் இருக்கண்டா, டேய் இருக்கேன், என்ன இருக்கண்டா, இருக்கண்டான்னு ஒரு சவுண்ட் கொடுக்கொண்டிருக்கு. கொடுத்தாதான் விசுவாசிகளே சபைக்கு வர முடியும். இல்லைன்னா என்ன விட்டுரும்? துளிர் விட்டுரும், பயம் அத்து போயிடும். யார் மேல? தேவன் மேல. கடவுள் மேல பயம் அத்து போயிடுச்சுன்னா கடவுளை தேடுவாங்களா? தேட மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரியாம இருக்காது? கர்த்தருக்கு தெரியாம இருக்காது. அவர் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இன்னைக்கு இந்த பகுதியில அவர் யார், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர், எப்படிப்பட்ட சக்தி படைத்தவர், எவ்வளவு பராக்கிரமசாலி, அவர் இருக்கிற சக்தி என்ன, அவர் இருக்கிற குணம் என்னன்ட்டு இன்னைக்கு 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 அவர் இதை காமிக்க எந்திரிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி இருக்குமா? என்ன நடக்கும்? ஓடுறான்னு ஓடி வந்துருவாங்க. ஆமா, என்ன இதெல்லாம் புரிஞ்சுதான் உட்கார்ந்துருக்க.
ரூட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சாவி என்னன்னு தெரிஞ்சு, சாவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கர்த்தர் நல்லவர். அவர் காமிக்க எலும்புலன்னா அவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவருடைய வேலைக்காரனை, அவருடைய எடுபிடிய அவர் யூஸ் பண்ண தவறிட்டா அவனே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறான், ஒருத்தன் லூசு பையன், என்ன டம்மி, அது என்ன செய்ய போகுது, இப்படிதான் பேசுவாங்க. இப்படி பேசுறதுக்கு நான் காரணம் இல்லை. யார் காரணம்? தலை காரணம். அவரை கண்டுக்காம போறதுக்கு ஜனங்க காரணம் கிடையாது. யார் காரணம்? கையெல்லாம் எங்க திருமணம் எல்லாருக்கும், அங்க திருமணம். இதுதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எப்படா என்னைய சொல்லுவீங்கடா, எப்பதான் நீங்க என்னைய சொல்லுவீங்க? எல்லாம் இங்கிட்டே கை காமிக்கிறீங்க. என்னைய கை காமிக்கடா பாடி, என்னைய கை காமிக்கடா. மாஸ்டர்ரா, நான் தானே மாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாமா? இது நம்ம காலையில வந்தோடனே ஒன்று ஃப்ரெஷ்ஷா பேசினது. இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டா அது சந்தோஷம். சந்தோஷமா? நம்மள எங்க இருந்து வந்திருக்கிறோம்? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? ஹிந்துல இருந்து வந்திருக்கிறேன். சரியா? அவங்க அம்ரா ஹிந்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டா அது சந்தோஷம். ஆனா ரட்சிக்கப்பட்டும் இந்துவா இருந்தா என்ன சொல்றேன், என்ன சொன்னேன் இப்ப? இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டா சந்தோஷத்துக்குரியது. நான் ரட்சிக்கப்பட்டும் இந்துவா இருந்தா, இந்துவா நடந்தா அது வருத்தத்துக்குரியது. அப்படி என்னது? ரட்சிக்கப்பட்ட பிரதர், ஆனா அவரு அந்த நல்ல நாள் பார்த்தா பிரதர் நம்ம நகை வாங்கணும், ஒரு நல்ல நாளா பார்த்தா பிரதர் நம்ம கல்யாணத்தை முடிக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்றோமா? இது என்னது? இப்படி வாழ்ந்தா என்னது? ரட்சிக்கப்பட்ட ஹிந்து. ராசி ஜோசியம் எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். யார் கொடுத்தாலும் எதையும் சாப்பிடலாம் பிரதர், எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஹிந்து. ஆமென். இது ஆண்டு சொல்லி கொடுத்தார். டேய், இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டா பரலோகம் சந்தோஷப்படும்டா. நான் ரட்சிக்கப்பட்டு இந்துவா இருந்தா பரலோகம் துக்கப்படும்டா. டேய், என்னடா அப்படி இருக்கீங்க? என்னடா அப்படி இருக்கீங்க? எகிப்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க இஸ்ரவேலர்கள், சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் எகிப்தை பத்தி பேசுது. இது துக்கம், துக்கமா இருக்கு. ஆமென். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்திலிருந்து ரட்சிக்கப்படுற கூட்டம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டு இந்துவா வாழ்ற கூட்டம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் இருக்கு, ரட்சிக்கப்பட்டு இந்துவா வாழ்ற கூட்டமும் இருக்கு. பேசி பாருங்க தெரியும். வெளியே போய் விசுவாசிகளோட கலந்து பாருங்க, அந்த ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்லாவே தெரியும். ஹிந்து வாட வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இன்னொன்னு டிப்ஸ், இதெல்லாம் அந்த டாபிக்ல போகல. சிலர் பேசுகிறார்கள், ஊழியர்களே பேசுகிறார்கள், பிரதர் நாம ரட்சிக்கப்பட்ட பாவிகள், ரட்சிக்கப்பட்டும் பாவம் செய்கிற பாவிகள். யாரு? விசுவாசிகளை அவங்க பேசுறாங்க, ஊழியர்களை பேசுறாங்க. பிரதர் நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்கிற பாவிகள், பிரஜாதிகள் ரட்சிக்கப்படாம பாவம் செய்கிற பாவிகள். எல்லாம் ஒண்ணுதான் பிரதர், நம்ம எல்லாருமே பாவிகள் பிரதர். என்ன பெருசா பேசிட்டு இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, மற்றவன் ரட்சிக்கப்படாத பாவி, அவ்வளவுதானே அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பேசியிருக்காங்களா தெரியுமா? பேசுறாங்க. மதுல இருக்கிற ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, ரெக்கார்டே இருக்கு, பேசியிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பாவிகள், வெளியே இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத பாவிகள். தட்ஸ் ஆல். பெரிய வித்தியாசம் இல்ல. அப்படின்னா கேள்வி நம்பர் 1, ரட்சிப்பு என்னதுக்கு? ரட்சிப்பு என்ன இடையில என்னதுக்கு வருது? எதுக்கு ரட்சிப்பு? எதுக்குங்க ரட்சிப்பு? காஞ்ச கோழி நனைஞ்ச கோழி என்னதுக்கு நனையணும்? காஞ்சிட்டே இருக்கலாம்லதான். புரியுதுங்களா?
இப்படி இந்த உபதேசங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இவங்க யார் இப்படி பேசுவாங்க அப்படின்னா, குயவன் கை ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு குயவன் கைக்கு வராத மண்ணால் மாத்திரமே இதெல்லாம் பேச முடியும். மீட்கப்பட்ட மண் அடுத்து குயவன் கைக்கு வரலன்னா இந்த பேச்சு தான் பேசணும், இப்படிதான் பேசணும். வாய்ப்பே இப்படிதான் இருக்கு. அது குயவன் கையில் இல்லாம வெளியே டான்ஸ் ஆடுறதுனால, வெளியவே சுத்துறதுனால இப்படி பேசிட்டு இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே அது பேசிட்டு இருக்கு. கைக்கு வந்துட்டா தலைவர் பாடுறது அவர் பாத்துக்குவாரு. உன பாவியா இருக்கவா கூப்பிட்டாரு? உன பாவியை ரட்சித்தது பாவியா இருக்கவா? கொஞ்சமா லாஜிக் வேணாம், தப்பான உபதேசம் தெரிய வேண்டாம். பாவியை ரட்சித்தது மீட்டது பாவியா இருக்கிறதுக்கா? இல்ல, இந்த மாதிரி தவறான போதனைகள் யூடியூப்ல நிறைஞ்சு கிடக்கு, கவனமா இருங்க. அதுதான் சொல்றேன், தவறான போதனைகள் நிறைய இருக்கு. அதனால ஆண்டவருடைய அந்த பார்வை நமக்கு வரணும். ஆண்டவர் என்ன நினைச்சு ரட்சிப்பை பிரசன்ட் பண்ணாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேவைப்படாத எதையுமே நாம தேட மாட்டோம். உண்மையா இல்லையா? நாம ஒண்ணு தேடுறோம்னா நமக்கு என்ன இருக்கு? தேவை இருக்கு. வீட்டுல டூத் பிரஷ் இருக்கா? எதுக்கு வச்சிருக்கீங்க? தேவைப்படுது. சபைக்கு வர்றீங்களா? சண்டே எதுக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? ஏங்க சர்ச்சுக்கு வர்றீங்க? அதுவே தெரியாம சர்ச்சில் உட்காந்துருக்க பாருங்க. எனக்கு தேவைங்க, அதனால வர்றேங்க. சொல்லுங்க. எனக்கு தேவை, அதனால சபையை தேடுறேன். ஏன் நீங்க தேவனை தேடுறீங்க? எனக்கு தேவன் தேவைப்படுகிறார். ட்ரூத், முக்கியமான ட்ரூத். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச நடைமுறை சத்தியம். எனக்கு தேவைப்படாத எதையுமே நாம தேடவே மாட்டோம். நாம தேடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம். அதான் மத்திய 6ல பேசுவாரு, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். என்ன தேடுகிறார்கள்? நாடி தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? தேவை, அவங்களுக்கு தேவை, அதனால தேடுறாங்க. சொல்லிட்டு இயேசு அப்படி சொல்வாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்படி சொல்றப்ப தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவர் தெரியும். ஆனா நீ தேவைன்னு தெரிஞ்சு தேடுற. என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு தேவைன்னு நீ தேடுற, ஆனா உனக்கு இது தேவைன்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, அவரை தேடுக்கிறாரு. என்னைய தேட விட்டுட்டு அங்க தேடுறியப்பா. நான் உனக்கு உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியுது, என்னைய தேடாம உன் தேவை என்னன்னு தெரிஞ்சு தேவையை சந்திக்க நீ தேடுற. அப்படி பேசுறாரு. அதான் மத்திய 6 அதான் பேச வர்றாரு இயேசு. ஆமென். அப்ப தேவைப்படாத எதையுமே நம்ம தேட மாட்டோம். இது விதி, இது பிரின்சிபல், இது லா. சரி, ஜனங்க இயேசுவை தேடல. இந்த பகுதி ஜனங்கள் இங்கே பேசுவோம். ஏன் ஒரு 1 2 3 பேர் எண்ணிக்கடைவுல தேடுறாங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த பகுதி ஜனங்கள் தேடவில்லை அப்படின்னு அர்த்தம்? எப்படி பதில் சொல்லுவீங்க? ஜீசஸ் ஜனங்களுக்கு தேவைப்படல. சொல்லலாம், அத ஒத்துக்கலாம். அத தேவைப்பட்டா தேடுவாங்க. இப்ப தேடல, காரணம் என்ன? தேவைப்படல. தேவைப்படல, தேவைப்பட்டா தேடுவாங்க. நீங்க என்ன சொல்றது? தேடுவாங்க உங்களை. ஆமாண்ணா. சரி, இப்ப இயேசு அவங்களுக்கு தேவைப்படணும், என்ன செய்யலாம்? இயேசு அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதானே? இயேசு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத
அவங்களுக்கு புரிய வைக்கணும். இயேசு தேவை என்கிற தேவையை தேவன் ஏற்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பா தேடுவாங்க. யார் இந்த தேவையை ஏற்படுத்தணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரதர் போய் சொல்லுங்க பிரதர், இயேசு தேவை, இயேசு தேவைன்னா வரமாட்டாங்க. இயேசு எனக்கு தேவைங்கிறத தேவன் எனக்கு புரிய வைக்கணும். எனக்கு அவர் புரிய வச்சாதான் எனக்கு அவர் தேவனே எனக்கு தெரியும். ஆமே. இயேசு வாழ்ந்த காலத்துல ஜனங்க இயேசுவை தேடினாங்களா? ஏன் தேடினாங்க? அவர் பிரசங்கம்னா தான் வீட்டுக்கு போவாரு. ஒரு பெருங்கூட்டம் வெளியே நிற்கும். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவோன்னு பாரு, 5000 பேருக்கு மேல உட்காந்துருவாங்க. ஏன்? வேலை வெட்டி இல்லையா அவங்களுக்கு? ஏன்? தேவை. யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஏஸ்ட போனீங்கன்னா இன்னைக்கு நம்ம உலையே வைக்க வேணாண்டா, அரிசி மிச்சம், காய்கறி மிச்சம், ஸ்டவ் மிச்சம், கேஸ் மிச்சம், பணம் மிச்சம், அவரே சாப்பாடு போட்டுருவாருடா, எல்லாரும் வாங்கடா வண்டி எடுத்து போவோம். வந்தாங்களா இல்லையா? ஏன்? இயேசு நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அதனால இயேசுவை தேட பார்த்தாங்க. 12 வருட பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை தேடினாள். ஏன்? இயேசு அவளுக்கு தேவைப்பட்ட, இந்த கண்ணத்தோட பாருங்க, இந்த கண்ணோட்டம் நமக்கு வரணும். தேவைப்பட்டார், இயேசு தேவைப்பட்டார். அதனால பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை தேடினாள். ஜெபாலயத்தவன் யவீரு தலைவன், அவன் இயேசுவை தேடுறான். ஏன்? மக மரண அவஸ்தையா இருக்கிறாள், அதை சரி பண்றதுக்கு இவரால முடியும். யாரால? இயேசுவால முடியும். இப்ப இயேசுவை அவன் தேடுறான். நூற்றுக்கு அதிபதி தேடினான்னா இப்படி பைபிளை பூரா எடுத்து பாருங்க, எடுத்து பாருங்க. தேவை எங்கேயோ அங்கே தேடுதல் இருக்கும். அப்ப ஆண்டவரை நீங்க தேடணும்னு நினைச்சிட்டாருன்னா, திரும்ப சொல்றேன், தேவன் நீங்க அவரை தேடணும்ட்டு குறி வச்சிட்டாருன்னா என்ன செய்வாரு? ஒப்பாரே பாருங்க உங்களுக்கு ஒரு தேவைய. ஆமீனா? இப்ப ஜனங்க தேவனை தேடுறதும் தேடாததும் யார் கையில் இருக்கிறது? இங்கதான் வரேன் பாயிண்ட். காலையில் ஆண்டு பேசுனதனுடைய ஒட்டி தொடர்ச்சி. யார் கையில இருக்கு? தேவன் கையில் இருக்கு. தேவன் தேவையை ஏற்படுத்திட்டாருன்னா தேவனை தேடாம இருக்கிறதுக்கு அவன் காரணமே சொல்ல முடியாது. பிரதர் இன்னைக்கு வேலைக்கு பிரதர், ஓட்டி பிரதர், எதையுமே சொல்ல முடியாது. மாயே வராது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவான். இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறாரு, சீசர் கூட்டம் பின்னாடி போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி மக்கள் கூட்டம் போயிட்டு இருக்கு. பர்த்திமேங்கிற கூட உட்காந்து எப்பவும் போல பிச்சை கட்டு உட்காந்து இருக்கிறான். நடக்கிற சத்தம் மட்டும் காதில் விழுவுது, கண் வச்சு பார்க்காது குருடாமே. என்ன ஒரே சத்தமா கேட்குது, நடக்கிற சத்தமா கேட்குது அப்படின்னு கேட்கிறான். நான் சரி, நான் இங்க இயேசு போகிறார். இயேசு போறாரா? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, ஏன்டா தேடுற? உங்களுக்கு தேவைப்படுறாரா? ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவைப்பட்டா இயேசு தேவைப்பட்டா இயேசுவை ஜனங்கள் நிச்சயமாக தேடுவார்கள், நிச்சயமாக தேடுவார்கள். அப்ப இயேசுவை தேடுற அந்த தேவைய தேவன் தரும் பட்சத்தில் இன்னும் அதிக நிச்சயமா இயேசுவை தேடுவாங்க. ஆமேனா? இப்ப நான் ஜீசஸை தேடுறேன்னா எனக்கு தேவை. ஆமேனா? நான் ரொம்பவே தேடுற ஆளா இருந்தா எனக்கு அவ்வளவு தேவை. அவரு மீன் தண்ணிய தேடுது, தூக்கி தரையில போடுங்க, தவிச்சு தவிச்சு துடிச்சு தண்ணிக்காக தேடும். மானானது நீரோடைகளை தேடும். ஏன்? தேவை. அதனால நீங்க ஆண்டவரை தேடுறீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. எந்த அளவுக்கு
ஆண்டவர் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நீங்க தேடுவீங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் தேடுவீங்க. ஆனா அந்த தேடுறது, அதிகமா தேடுறது, இது எதுவுமே நம்ம கையில இல்லை. நம்ம கையில இல்லை. தேவன் தம்முடைய ஆதீனத்துல இருக்கிற திட்டத்தின்படி, சித்தத்தின்படி அந்தந்த காரியங்கள்ல அந்தந்த மனுஷனுக்கு அதை பண்ணுவாரு. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். டாபிக்ல போலாமா? 10 நிமிஷம் தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். சரி, ஹிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். இந்த டாபிக் பெருசா இருக்கு, ஃபுல்லா பேச முடியாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் உணவை, ஆகாரத்தை, பிரெட்டை கேட்கிற மகனுக்கு கல்லை தூக்கி கொடுப்பானா? 10. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமான மீனை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நல்லவர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 21:1 வாசிங்க. இப்ப வாசிச்ச பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப அங்க வரேன் நான். நீதிமொழிகள் 21:1 வாசிக்கலாம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 3:19 வாசிக்கலாம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். சொல்லுங்க. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். போதும். மொத்தம் 3 வசனம் வாசிச்சிருக்கிறோம். இது ஆண்டவன் கத்துக் கொடுக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, சக்தியிலும் சரி, ஞானத்திலும் சரி, தேவன் மனுஷனை மிஞ்சினவர். வல்லமையிலும் சரி, ஞானத்திலும் சரி, தேவன் என்கிறவர், கடவுள் என்கிறவர், கர்த்தர் என்கிறவர் மனுஷனை மிஞ்சினவர். மனுஷனுக்கு அப்பாற்பட்டவர் அவர். ஒத்துக்கலாமா? அது சக்தியா வச்சுக்கோங்க, ஞானமா வச்சுக்கோங்க. ஏன் இதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா ஆண்டரை பத்தி அப்படியா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறது அதை பேசுவோம். அப்படிப்பட்டவருங்க ஆண்டவரே. நம்ம மிஸ் பண்ண ஒரு இடம் இருக்கு. இந்த சத்தியத்தை வச்சு நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு. சக்தியிலும் சரி, ஞானத்திலும் சரி, தேவன் நம்மளை மிஞ்சினவர். அதனால மனுஷனை மீறி ஒர்க் பண்ண அவரால முடியும். சொல்லுங்க, ஏங்க அந்த சத்தியம்? அதனால மனுஷனுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறபடியினால தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்துல மனுஷனை மீறி ஒர்க் பண்ண அவரால முடியும். தேவனால மனுஷனை மீறி ஒர்க் பண்ண முடியுமா? ஓ எஸ். எப்படி சொல்றீங்க? மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்திங்க அவரு. மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் உள்ளவருங்க அவரு. ஆமென். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அவர் தமது சித்தத்தின்படி ராஜாவை
திருப்புகிறார், இருதயத்தை இயக்குகிறார். நீதிமொழிகள் 21:1. ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, ஒரு எறும்பு அப்படி போயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்ப நீங்க இந்த எறும்பு அங்கிட்டு போக பாக்குது. இந்த எறும்பை நீ அங்கிட்டு போகன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களால அதை செய்ய முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? முடியாது. கட்ட எறும்பா இருக்கட்டும், அப்புறம் என்ன எறும்பு இருக்கு? ஒரு சிற்றெரும்பு. ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, அதனுடைய கோல் பாயிண்ட் அங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் அங்க போக கூடாது, நீ இங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த எறும்பை இடைமறித்து வழிமறித்து தடை செய்து அந்த பக்கம் திருப்ப என்னால முடியுமா? முடியாதா? என்னால முடியுமா? என்னால முடியுமா? முடியாதா? நடைமுறை வாழ்க்கையா குழப்பமா இருக்கு. முடியுமா? முடியாதா? முடியும் தானே? ஏன் முடியும்? என்னாலயே அது முடியும். என்னாலயே அது முடியும். எறும்பை விட நான் பவரான ஆளு. எனக்கு அதை திசை திருப்புகிற சக்தி இருக்கு. அது எப்படி திரும்பினாலும் தட்டி 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 அங்க போய் பாட்டிடுவேன். நான் விடமாட்டேன். நான் இதான் நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் அவனுடைய இருதயத்தை தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். எறும்பையும் என்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வசனம் படிக்கும்போது. முடியும். ஞானத்திலையும் சரி, அவர் நம்மளை விட பெரியவர். அதனாலதான் வசனம் சொல்றது 1:3:19. ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். இந்த ஞானியை விட அந்த ஞானி சர்வ ஞானி. அதனால என்ன சொல்றேன்னா, மனுஷ ஞானத்தை மிஞ்சின ஞானம் உள்ளவர், மனுஷ சக்தியை மிஞ்சின சக்தி உள்ளவர். மனுஷனுடைய சாம்ராஜ்யத்தில் மனுஷனை மீறி ஒர்க் பண்ண முடியும். சொல்லுங்க, இந்த எபிலிட்டியை பேசிட்டு இருக்கிறேன். முடியும். முடியுமா? முடியும். ஆமென். சரி, சந்தோஷமா இருக்கு. சரி, மீறி ஒர்க் பண்றாரா? ஒர்க் பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சு. ஒர்க் பண்ணுவாரா? ஒர்க் பண்ணுவாரா? எப்படி சொல்றீங்க? மனுஷனை மீறி ஒரு ஒர்க் பண்ணுகிறார். அதுக்கு ஒரே காரணம், மனுஷனை மிஞ்சின அக்கறை அவர்கிட்ட இருக்கு. மனுஷனை மிஞ்சின அக்கறை. முதல்ல என்ன சொன்னேன்? மனுஷனை மிஞ்சின சக்தி, மனுஷனை மிஞ்சின ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அதனால ஒர்க் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றேன்? மனுஷனை மிஞ்சின அக்கறை மனுஷன் மேல அவருக்கு இருக்கு. அதனால ஒர்க் பண்ணுகிறார். ஒர்க் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு அது பதில். ஒர்க் பண்ணுகிறாருங்கிற கேள்விக்கு இது பதில். இதான் ஆன்சர். மனுஷனை மிஞ்சின அக்கறை அவருக்கு மனுஷன் மேல இருக்கு. இருக்குமா? கேள்வி பண்ணிடலாமா? அப்படி இருக்கா அவருக்கு? கடவுளுக்கு அக்கறை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மனுஷனை மிஞ்சின அக்கறை இருக்காங்க? இருக்கா? மத்திய 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 நம்ம வாச்சோம். சரிங்களா? ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல அம்மாக்கு பிறந்த பிள்ளை, ஒரு நல்ல பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு பிள்ளை மேல அந்த பேரண்ட்டுக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கிற அக்கறையை விட குறைவா இருக்கும். எஸ்ஆர் நான் சொல்லுங்க. ஆம் இல்லை டிக் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மேல அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளையை விட குறைவான அக்கறை தான் இருக்கும். ஆம் இல்லை? வேமா சொல்லிட்டேனா? புரியலையா? ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருக்கு. நல்ல அண்டர்லைன் வேர்டு, நல்ல ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை மேல அந்த பிள்ளைக்கு அது மேல இருக்கிற அக்கறையை விட குறைவான அக்கறை தான் இந்த பேரண்ட்டுக்கு இருக்குங்க. ஆம் இல்லை?
இல்லையா? இல்லை. சரி. இல்ல குறைவான அக்கறை இருக்காதுங்க, கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அந்த பிள்ளையோட கொஞ்சம் கூட இருக்கதான் செய்யும். அப்படி சொன்னீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளைக்கு இருக்கிற அதே அக்கறை அதே அளவுல தான் அந்த பேரண்ட்டுக்கு இருக்கும். எஸ் ஆர் நோ? ஆம் இல்லை சொல்லுங்க. இருக்காது. அப்ப குறைவாவும் இருக்காது, சரிசமமாவும் இருக்காது. கன்ஃபார்மா? அப்ப எப்படி இருக்கும்? ம்? பிள்ளைய மிஞ்சின அக்கறை அந்த அப்பாட்ட இருக்கும். இந்த வசனத்தை மத்திய 7:9-11 ஜெபத்துக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறோம். பிள்ளைய மிஞ்சின அக்கறை அப்பாவுக்கு இருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கிறாரு. பிள்ளை கல்ல கேட்டா அப்பா தருவாரா? ஏன் தரண்டு போக வேண்டியதானே? பிள்ளை மீனை கேட்டா ஏன் பாம்பை தர மாட்டேங்கிறாரு? ஏன் தர மாட்டேங்கிறாரு? டேய் போட போட கடிச்சிருந்த போட. இப்பெல்லாம் நீ பை கேட்க கூடாது. உன் வயசு வரட்டும். இது நல்ல பேரண்ட் சொல்லுவாங்க. இப்படி நடமா, அப்படி செய்யுமா, நல்ல பேரண்ட் சொல்லுவாங்க. ஏன்? மொட்டையான அக்கறை இல்லை. என்ன அக்கறை அது? உனக்கு தெரியாது, இதுல ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், வேண்டாமா? அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன டேய், நீங்க பெத்த பொல்லாதவர்கள் நீங்க. உங்கள்கிட்ட பியூர்லியா நீங்க நல்லவங்களே கிடையாது, கலப்படமானவங்க நீங்க. உங்கள்கிட்ட விஷம் இருக்குடா. இப்படி இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைக்கு பிள்ளை மேல பிள்ளையை மிஞ்சின அக்கறை உங்களுக்கு இருக்கும்னா நான் உங்களை படைச்சனா இல்லையா கேட்கிறாரு கேள்வி. நான் உங்களை படைச்சேன்லடா, நான் தானே படைப்பாளி, நான் தானே உங்களை படைச்சேன். சரி, நான் நல்ல படைப்பாளியா கெட்ட படைப்பாளியா? அப்ப உங்களை மிஞ்சின அக்கறை உங்க மேல எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். நம்பலாமா? இருக்கு, இருக்கு நம்பணும். அதாவது கடவுள் நம்ம பார்க்கல, கர்த்தர் நம்ம பார்க்கல, ஆனா நம்மளை மிஞ்சின ஒரு ஓவரான அக்கறை அவருக்கு இருக்கா இல்லையானா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இருக்கு, இருந்தாகணும். ஏன்னா பெத்தவங்களுக்கே இருக்கே, படைச்சவருக்கு இப்படி எல்லாம் போகும். இருக்கும். ஆமென் சொல்லலாமா? நம்பர் 1 ப்ரூஃப். நம்பர் 2, நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். நீங்க ஆசையா உங்களுக்கு வேணும்னு, யாருக்கு வேணும்னு? உங்களுக்கு வேணும்னு ஒரு நாயவோ ஒரு கிளியவோ ஒரு கோழியவோ ஒரு பூனையவோ வேற என்ன வளர்க்குறீங்க? உங்களுக்கு வேணும்ட்டு உங்களுக்கு தேவைன்னு ஆசையா வாங்கி ஒரு நாயை வளர்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னு நாயை வாங்கி வளர்க்குறீங்க. இப்ப நாயை விட நாய் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கு? பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு வேணும்ட்டு ஆசையா வாங்கி வளர்க்குறீங்க. அந்த நாய்க்கு ஒண்ணுன்னா நாய் சொல்லுது இல்லையோ, நீங்க ஓடுவீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? ஏன்? உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவைன்னு அதை வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப நமக்கு ஒண்ணு வேணும்ட்டு ஒண்ணு நம்ம செஞ்சிருந்தோம்னா அதுக்கு அது மேல இருக்க அக்கறையை விட நமக்கு அதிகமா இருக்குங்கிறது இயல்பு. ஆமேனா? கொலோசியர் 1:16 வாசிங்க, முடிப்போம். கொலோசியர் 1:16 2வது ஆதாரத்தை கொடுக்கிறேன், 3வது முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம். கொலோசியர் 1:16 வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் சகலமும் படைக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதிகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், அண்டர்லைன் அவருக்கு என்றும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. கவனிங்க, இதைத்தான் போன வாரம் ஆண்டு பேசினார் நம்மகிட்ட.
ஆதாமுக்காக ஆதாம தேவன் படைக்கல, தேவனுக்காக ஆதாம படைச்சாரு. ஆதாமுக்காக ஆதாம படைக்கல. நல்லா சொல்ல போனா மனுஷனுக்காக மனுஷன் அவர் படைக்கல, தேவனுக்காக மனுஷன் அவர் படைச்சாரு. அதனாலதான் மனுஷனுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்தாரு. சரிங்களா? இப்ப நாய் கதை சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப என்னைய யாருக்காக படைச்சாரு? 1 Corinthians 1:16 என்ன சொல்லுது? ரோமர் 11 கடைசி இதே தான் சொல்லும். அவருக்கென்று அவருக்கு வேணும்னு என்னை அவர் படைச்சார். சொல்லுங்க. அவருக்கு வேணும்னு, அவருக்கு தேவைன்னு ஆசையா என்னை அவர் படைச்சாரு. அப்பனா என்னைய விட ஏன் மேல அவருக்கு அக்கறை இருக்கும். சொல்லுங்க. இருக்கும். இத பூரா பேசி முடிச்சாதான் உங்களுக்கு இந்த மிஞ்சின அக்கறை பாடமே புரியும். பெரிய பாடம் இது. இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் எழும்பும். நம்பர் 2 சொல்லிட்டேன்னா. நம்பர் 3, அவர்கிட்ட மிஞ்சின அக்கறை இருக்குங்கிறத நம்ம இயல்பை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நேச்சர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சிலுவையில் அதை ப்ரூவ் பண்ணிட்டார். நிரூபிக்கப்பட்ட ஆதாரம். சிலுவை என்பது நம்மளை மிஞ்சின அக்கறை தேவனுக்கு நம்ம மேல இருக்குங்கிறதுக்கு தேவன் நிரூபித்து காமிச்ச ஆதாரம். நாம நமக்கே அக்கறை இல்லாம நடந்து போயிட்டு இருந்தோம். நம்மகிட்டே அவர் கேட்கல, நாமளும் அவர்கிட்ட கேட்டுக்கல. கொஞ்சம் போறோம், காப்பாத்துங்களேன், நடந்து போயிட்டு இருக்கிறோம், கேட்கல. கேட்டோமா? இல்ல அவனுக்கு கேட்டே, என்னடா இப்படி சாவ எப்படிறான், நடந்து போயிட்டு இருக்கிற, இப்படி சாவ உனக்கு கேட்டாரா? ஏன்? நம்மகிட்டையும் கேட்டுக்கல, நாமளும் கேட்டுக்கல. ஆனா அவர் செத்தார். ஏன்? எங்க செத்தாரு? ஏன் செத்தாரு? உனக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குடா. உன்னை மிஞ்சின அக்கறை எனக்கு இருக்குடா. நிரூபிச்சாரா இல்லையா? சிலுவை என்பது அவருக்கு மிஞ்சின அக்கறை இருக்கு என்பதற்கான நிரூபிக்கப்பட்ட ஆதாரம். ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல நான் கேட்கிறேன் இந்த சத்தியத்தெல்லாம். நிரூபிக்கப்பட்ட ஆதாரம். எதுக்கு சொல்றாருன்னா, மீறி ஒர்க் பண்ணுவாரா? நோ டவுட் மீறி ஒர்க் பண்ணுவார். மிஞ்சின அக்கறை இருந்தா தானங்க மீறி ஒர்க் பண்ண முடியும். நோ டவுட் மிஞ்சின அக்கறை இருக்கு. மிஞ்சின அக்கறை இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? மீறி ஒர்க் பண்ண முடியும். சந்தேகப்படாதீங்க, இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த பேரண்ட் சைல்டு அதை ஏன் வச்சு பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா நாய்க்குட்டியும் வாங்கணும்னு நினைச்சு பாருங்க. இதையும் நம்பலாம், சிலுவை காட்சியும் நினைச்சு பாருங்க. அதையும் நம்பலாம். உங்களை திருத்த யாராலையும் முடியாது, ஒண்ணுமே முடியாது உங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, மிஞ்சின அக்கறை இருக்குடா அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டு வந்து சிலுவையில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருட்டார். நம்ம போய் துவங்கிடலாம், போங்கடா, நான் நிரூபிச்சிட்டேன். நியாயத்திற்கு வாங்கப்பா, நான் நிரூபிச்சிருக்கேன். உன் மேல உனக்கே அக்கறையெல்லாம் போயிட்டு இருந்தேன், நான் வந்து காப்பாத்தினேன். சொல்றா, உன் மேல அக்கறை எல்லாம் பண்ணேன் நானு. அக்கறை இருக்குல்ல? ஆமேன்.